எதுக்கு வந்தீங்க? உங்க குழந்தைய தேடிட்டு போனதுலேருந்து நீங்க சாப்பிட்டதே இல்லை. கேள்விப்பட்டேன். நீங்களே சாப்பிடாத இருக்கும் போது உங்களுக்கு சாப்பிட மனசே இல்லை சார். உங்களோட எவ்வளவோ தெரிஞ்சு உங்க அறையில மனுஷனா வாழ கத்துக்கிட்ட எங்களுக்கு இந்த கஷ்டத்தை பார்த்து சகிக்கல. உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு ரொம்ப நடிப்போம். மற்றவங்க கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்க உள்ளம் திரும்பி இருக்கிறத கண்டு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். வாழ்க்கையில தென்றலும் உண்டு, புயலும் உண்டு. எதுவும் நம் கைக்குள்ளது, எல்லாம் கடவுள் செய்யும். உங்களுடைய அனுபவத்துக்கு நன்றி. நீங்கள் போகலாம். சற்று நில்லுங்கள். உங்களை யாராவது எந்த காரணத்தை கொண்டாவது சாப்பிட மறுப்பதாக எனக்கு ரிப்போர்ட் வரக்கூடாது. அப்படி நடந்து கொண்டால் அது சிறைச்சாலை சட்டத்தை மீறியதாகும், குற்றமாகும் என்பது ஞாபகம் இருக்கட்டும். எத்தனை நாளைக்கு இப்படி சாப்பிடாம இருப்பீங்க? இன்னைக்காவது கொஞ்சம் சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? இல்ல. என் குழந்தை எங்க இருக்கானு, என்ன செய்யறானு, ஒரு நிமிஷம் கூட என்ன விட்டு பெரியாரு எப்படி எல்லாரும் தவிக்கிறானோ. ஐயோ, நெஞ்சே வெடிச்சிடும் போட்டிருக்கு. ஏங்க, உனக்கு இந்த கவலை கொஞ்சம் கூட இல்லையா? தங்கம், என் குணம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்து நீ இப்படி பேசலாமா? கண்ணீர் கவலைப்படுவதற்கும் இது வீடல்ல, ஆபீஸ். இங்கு நான் என் கணவனும் அல்ல, குழந்தையை வந்த தகப்பனும் அல்ல, பொறுப்பு மிக்க ஒரு சிறைச்சாலை அதிகாரி. எல்லா இடமும் இருக்கிறது. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை அனுப்பி வை. ஓடிப்போன கைதிகளை கண்டுபிடிக்க இது மிகவும் உபயோகப்படும். யோசிக்கிறோம். உங்களுக்கு தப்பியோடைய கைதிகளை பிடிப்பதில் இருக்கிற அக்கறம் காணாமல் போன நம் குழந்தை கொஞ்சம் கூட இல்லையே. தங்கம், அது நம் சொந்த பிரச்சனை. அந்த முறையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்துட்டு தான் இருக்கேன். போலீஸும் பல போட்டு தேடி. ஆனா அந்த தப்பியோடைய கைதிகளை கண்டுபிடிக்க வேண்டியது ஒரு முதல் வேலை. நீங்க இவ்வளவு தீவிரமானவர்களை கண்டுபிடிக்க முயற்சித்தால் நம் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து. குமரனுக்கு என்ன நடந்தாலும் சரி, சொந்த காரணத்திற்காக நான் கடமையில் இருந்து கண்காணம் தர மாட்டேன். உங்க கடமைக்காக இதுக்கு காரணம் யார்? அவன் குழந்தையை நீர் என் கையில் இருக்கிறது என்பதை மறந்து விட்டான் மாடையன். உங்களை பற்றி கூட அவன் கவலைப்படுவதாக தெரியவில்லை. இதெல்லாம் எப்படி பிடிப்பாக வேண்டும், கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று கண்டனம் கட்டிக் கொண்டிருக்கிறான். கடமை கண்டனம் உணர்ச்சிகளை கண்டனமாக்குகிறேன். வாழ்க்கையை என்றுமே கண்டிடாத தனியாக பாடப்பட்டிருக்கிறேன். ஹலோ, ஜெயிலர் ஸ்பீக்கிங். யாரோ ஜெயில போற எப்படி சௌக்கியமெல்லாம்?
உன்னோட பார்த்து ரொம்ப நாளாக்கல்ல. இத அவன் சொல்ல கொஞ்சம் கேளுங்க. அப்பா பேசுறாரு, கொஞ்சம் பேசு. உன்னை பார்க்காம எனக்கு பழக்கமே பிடிச்சிடும் பைத்தியம் பிடிச்சிடும் போல. நீ கொஞ்ச நாளைக்கு பையனை பார்க்காம இருந்தா முழு பைத்தியாவே பிடிச்சிடும். அம்மா, இந்த குழந்தைய உயிரோடு பார்க்கணும்னு ஆசை இருந்தா என்ன தேடுகிற முயற்சியை அடியோட கைவிடும்படி அந்த கடனை விரோதத்தை சொல்லுங்க. இல்ல உங்க குழந்தைய உயிரோடு பார்க்க முடியாது. சுமரை எங்க இருந்து பேசுறானே தெரியலையே. அந்த பாவி குழந்தை என்ன பாடுபடுத்துறான்னு தெரியலையே. கொஞ்சம் பொறுமையாக குழந்தைய கண்ணால பார்க்க முடியாத பாவி ஆயிட்டு அவர் குழந்தையோட பேசக்கூடாது. யாரு ஜெயிலரா? ரொம்ப சரி ஜெயிலர், கடைசியாக சொல்றேன், கவனி. உங்க குழந்தைய உயிரோடு திரும்பி பார்க்கணும்னு ஆசை இருந்தா என்ன தேட முயற்சியை கைவிடு. இல்ல உங்க குழந்தையோட ஒரு எலும்பச்சோடனை பார்க்க முடியாது. மனசாட்சி இல்லாதவனே, உன் குற்றத்தை நீ உணர்ந்து கொள்ளாமல் குழந்தையை காட்டி என்னை மிரட்டுகிறாய். நீ ஒரு கோமரி. மீண்டும் உனக்கு எச்சரிக்கிறேன். என் கண்காணிப்பில் இருந்து தப்பி ஓடிய கைதினி உன்னை கண்டுபிடித்து சிறைச்சாலையில் தங்குவதுதான் என்னுடைய முக்கியமான கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதை விட எனக்கு குழந்தை, குடும்பம், மனைவியின் அளவு எதுவுமே தெரியவில்லை. என் உயிரே போனாலும் நான் உன்னை தப்போவதில்லை. பெத்த மனம் கனவு தவிக்கிறது தெரியலையே. உங்க மனசுல கண்ணா இருந்தா பிள்ளைங்கிற பாசம் கூட உங்க நெஞ்சில கிடையாதா? மறுபடியும் நம்ம குழந்தை உயிரோடு பார்க்கணுங்கிற ஆசையா எனக்கு இல்லையா? நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு உங்க பிடிவாதத்தை விட்டுடுங்களேன். ஐயோ, அந்த பாவி குழந்தைய என்ன நோக்கி செய்யறானே தெரியுது. அந்த படிப்பு அவையோட பேச்சு செம்மட்டியால் அடிச்சது போய் சம்மட்டி போல இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா, ஜெயிலர் பேசுறேன். இந்த மெட்ராஸ் சிட்டியில எத்தனை பைப் லைனர்ஸ் இருக்கு? அதான் கடற்கரை போடுற மிஷின். என்ன பிடிக்க முடியாத நம்ம தலைவர் இருக்குது. அவமானம், பெருத்த அவமானம். அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் நாய் செய்யறத நம்ம 2 பேரும் செய்யலன்னா எதுக்கு 3 வேலை சோத்த தும்சம் பண்றது? அந்த காலத்துல தேவை திருவிழா நடக்கிற இடத்துல குழந்தைங்க காணா போனா மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிக்க என்னதான் கூப்பிடுவாங்க. இந்த காலத்துல அப்பதான் நம்ம திட்டமா அப்படி தொழில் ஆகிட்டு இருந்தா நம்ம நேரம் என்ன ஆகுது? நம்பி போய் கம்பி என்ன வேண்டியதுதான். அப்படி ஆயிடுவோம். நீங்க கவலைப்படாதீங்க. உனக்கு வர பெருசா போச்சு. இத பாசிங்காரம் நாம காலத்தை இப்படியே கடத்திக்கிட்டு இருந்தா குமாரன் நாம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போலீஸ் நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆக வேண்டியது கவனி. ஆக வேண்டியதை கவனிக்க வேண்டியதுதான். வந்துருச்சு, வந்துருச்சு, ஐடியா வந்துருச்சு. என்ன லாஸ்ட் சான்ஸ். இப்ப எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஐடியாவில் அந்த சேது பைய கிடைக்கல. வேண்டாம், வெங்காரனை கூப்பிடுங்க, இல்ல வெறுங்காரனை கூப்பிடுங்க. என்னத்தியா கொண்டைய மேலே ஒரலே விடுறாங்கோ, சத்தம்கி போட விடுறாங்க. அதே பசங்க கைக்கு மேலே தட்டுறாங்கோடா. என்னத்தீரா சும்மா சும்மா கைக்கு மேலே சத்தம் விடுறாங்கோ. அதே இருக்கின்னா சொல்றாங்கோ, மண்டையோடு சொல்றாங்கோ. அதை இருக்கின்னா சொல்றாங்கோ, கை சொல்றாங்கோ. இவன்கி ஓடுறாங்க, இவன்கி எவன்கி எவன்கி பாக்கி தரணும் சொல்றாங்கோ. அவனுக்கு நம்மளுக்கு கொடுக்கலாம், நம்ம இவனுக்கு கொடுக்கலாம். அதுக்கு வரணும் கொடுக்கலாம். நம்ம அப்புறம் விஷயத்தை கறக்கிறான். அதே குழு பன்மாறா
அரே பாடே மூஞ்சி சைத்தான் நிம்பளுக்கு ஓனமுக்கு ஏறான்னா நம்ம முதுகுக்கு மேல அடிக்கிறாங்கோ அதே நம்ம வயிற்று மேல நம்ம மண்ணை போடுறாங்களா பெரியவங்களே சின்னவங்களே இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க தாய் சொல்றாங்க இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க தைலம் சொல்றாங்க நிம்ப மனசுக்குள்ளே நினைக்கிற காரியம் கண்ணுக்கு முன்னாலே நடத்துறாங்க இந்த தலைக்கு மேலே தடவிக்கிறாங்க இந்த தைலமே கை மேலே கட்டிக்கிறாங்க அப்போ அப்படி விட்டானா படைய மூஞ்சி சாயிட்டான் ஏன் அப்படிதான் போய் சொல்லி ஊரை ஏமாத்துறேன் வயிற்றுக்கு நல்லா எங்கேயா போய் பிச்சை எடுத்து சாப்பிடுறது இது ஒரு பொழப்பா மரியாதை இடத்த காலி பண்ணுங்க அதே படைய மூஞ்சி சாயிட்டான் நம்மளே காலி பண்ண சொல்றாங்க காலி பண்ண சொல்லையா பிள்ளையார் பண்ண சொல்றோம் மூஞ்ச பாரு பாக்குறாங்கயா அரே நம்மள என்னங்கயா நினைச்சுக்கிறாங்கோ ஆண்டவனுக்கு கைக்கு மேலே வர போற சாதம் ஆயிட்டு வந்தாங்கயா அந்த சாதம் காட்டி செப்போனவனுக்கு உசுறு உண்டாக்குறாங்க போதும் நிறுத்தியா இதுக்கெல்லாம் வியாபாரத்துக்கு வேற ஊரை பாரியா சித்தவங்களை பிழைக்க வச்சிருவாராம்ல பெரிய சித்தர் இவரு யோ முதல்ல என் பேர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் சொல்றாங்கயா மாதவிக்கு தம்பியா சரியா மாதவிக்கு தம்பி சரியா என் பேர் என்ன அரே துமாரா நாம் சேது சுமாரியா சரி என் பேரை சொல்லிட்டேன் எங்க அப்பன் பேர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அரே ஒப்பனுக்கு பாச்சா அப்பனுக்கு பேர் கேக்குறாங்கயா சொல்றாங்கயா அப்பனுக்கு பேர் இல்ல இருக்கிறேன் இங்க யாரும் ரஹீம் இல்லையா பேரை சொல்லி என்னக்கா என்ன ரஹீம்ங்கிற சொல்றாங்கயா சொல்லுங்க என்ன சொக்கா பரவாயில்லையே எங்க அப்பா பேரு சொக்கண்டா இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியுது அரே கைக்கு மேல இருக்கிற மைக்கே பார்த்து சொல்றாங்கயா என்னையா உளற ஏயா இப்படி திணறாங்கோ யோ இங்க சமாச்சாரம் நமக்கு மாறுங்க வேணும்னா கேளுங்க சொல்றாங்க நிம்பல் இன்னைக்கு போறாங்கயா நாளைக்கு வராங்கயா போறாங்க போயிட்டாங்கோ இல்லைம்மா லாபிஸ் கெட்டியல்கா காலை தெளிவுக்கா மதியோ இல்லைக்கா தெளிவுக்கா அரே அண்ணா பிள்ளை பிடிக்கிறான் அரே வாயை மூடாதே தம்பி வா என்னை நம்பி இல்லைன்னா எண்ணி போடுவே தம்பி அம்மையா இந்த தாயத்தை கச்சா எந்த ஆபத்து உண்மையில இருக்கிறாங்க தலைக்கு மேலே அடிக்கிறாங்க ஏன் ஆபத்து வரதில்லைன்னு சொல்றாங்க ஊக்கி மேலே பண்டைய தாய்க்கு நம்ம ஊக்கி மேலே இருக்கிறாங்க அந்த தாயத்தை நம்ம கை மேலே கட்டிட்டா நம்ம சாயத்தை எவனும் கரைக்கலாம் இல்லை நம்ம தான் கரைப்பான் நம்மளை நம்பி வந்தா கொடுத்தான் நீங்கள் முன்னே போறா நம்ம பின்னே வரான் ஜாவ் आइए 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 भाई हमारा भाई किधर है अरे भाई अरे आयरम என்ன தாயத்து தர்றேன்னு கூட்டிட்டு வந்து 1000 தேடுற अरे निम्बल की 1000 तरह தேடுறாங்க யா ஆயிரம் अरे ஆயிரம் சிங்கா கண்ணாயிரம் ஆமாண்டா கண்ணு மட்டும் 1000 இல்லடா கையும் 1000 தான் 5000 நிறைய தர்றோம் அண்ணே தாயத்து கட்டு எவ்வளவு வேகமா விடாண்டிருக்கான் தெரியுமா தாயத்து கட்டினா தாங்குற உடம்பு தான் நீங்க உடம்பெல்லாம் தாயத்து கட்டுங்க நான் உள்ள போய் மேல பூசத்தை தையில எடுத்துட்டு வரேன் இங்கே இரு தெரியாத நான் இருக்கிறேன் தெரிஞ்சுக்க எங்க உண்மை சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது எங்க இருக்கா என்னடா எனக்கு கிழவன் நீ கேட்கிறோம் உண்மை இருக்கிற இடத்த நீ சொல்லல நீ கிழவன் ஆகிற வரையும் குழப்பம் சொல்லுடா உண்மை ஒருத்தர் அடிங்க ஒருத்தர் நீ என்னடா பெரிய மனுஷன் கழுத உங்க வந்து கேட்க நான் நீ வந்து சொல்லிட்டு போனோம் தயவு செய்து உண்மை இருக்கிற இடத்த கொஞ்சம் வந்து சொல்லுவீங்களா என்னடா மரியாதை
நான் தான் அப்பா அம்மான்னு கண்ணுடி மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்கள நான் கூப்பிடுறேன். நீ செய்த பாவத்துக்கு அவங்க என்னடா செய்வாங்க சொல்ற ஓடிடுறேன். கோபத்தை கலப்பாது. கேபிக்காரி வந்த மாதிரி லட்ச லட்சம் மசாலா இந்த இடத்துல எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. வெரி குட் ஐடியா. வரேன். அக்கா 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 இங்கு ஏன் வந்தாய்? அக்கா என்ன காப்பாத்துக்கா. போலீஸார பிடிச்சிருவாங்க போட்டிருக்கு. என்ன காப்பாத்துக்கா. போலீசார் உன்னை பிடித்தால் அதை பற்றி எனக்கு என்ன? நீ என் தம்பி என்பதை மறந்து நாட்கள் எத்தனையோ ஆகிவிட்டன. அக்கா கண்ணாரை அடிச்சு மிரட்டி ஜெயிலர் குழந்தை எங்கன்னு கேட்டாரு. லெக்பத்தார்ல வச்சிருக்காங்கன்னு உண்மையை சொல்லிட்டேன். உடனே என்ன குமரன் இருந்த இடம் உனக்கு முன்பே தெரியுமா? ஆமாக்கா தெரியும். அதை என்னிடம் ஏன் சொல்லவில்லை? அக்கா கண்ணாயிரத்து போலீஸ் பிடிச்சிட்டா அது எல்லாத்தையும் சொல்லிடுவார். என்ன சும்மா விட மாட்டாங்க. என்ன காப்பாத்துக்கா. காரணம் இருந்து கெஞ்சல என்ன காப்பாத்துக்கா. என்னிடம் இருந்து கடுகளவு கருணை கூட எதிர்பார்க்காது. நீ செய்த அக்கிரமங்கள் உனக்கு என்ன இருந்தன? அத்தனைக்கும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். அக்கா போ, உன் பாவத்தின் பலனை நீ அனுபவி. போ. அக்கா லக்பத்தார் பக்கம் கண்ணாயிரம் பயன்படுத்த மாதிரி ஓடுறாங்க. போலீஸ் ஜீப் அந்த பக்கம் போகுது. அவரை பிடிச்சிருவாங்க அக்கா. அக்கா சரி எங்க கிளி அடிக்கிற மாதிரி ஓடுறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. யாருக்கிட்டையும் ஏதாவது உடனே கொட்டிட்டியா? ஒரு அவசரத்தை அறிய போறேன். யாருகிட்ட கதை அழப்ப அக்கா ஓடுறான். அவ பின்னால பேய் அரைஞ்ச மாதிரி நீ ஓடுற. எத்தனை ஏமாத்துக்காரன் இந்த கூட்டத்தை சேர்ந்தவனா இருக்கான். உன்னை போல ஒரு கோழை இருக்கவே கூடாது. பேராசை பேய்களே, பணத்திற்காக கைது கண்ணாயிரத்தை கழிவுபோர் வெட்டப்பட்டீர்கள். வைத்தியக்காரத்தனமாக இறக்கமின்றி செய்யாத அநீதிகள் செய்தீர்கள். என்ன கண்டீர்கள்? வீணாக துன்பத்தை அழைத்துக் கொள்ளாதீர்கள். ஊரை தெரிவிங்கள். ஊரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அதுக்கு ஒரு ஒளி இருக்கிறது.
இந்த நிலையை நீ தடுக்காதீர்கள் சார். நான் எங்கு வந்து சேர வேண்டுமோ அங்கு வந்து சேர்ந்து விட்டேன் மிக சிரமப்பட்டு. இன்னும் சிறுபொழுது அவகாசம். என் லட்சியம் கைகூடிவிடும் சார். தயவு செய்யுங்கள் சார். கைதி கண்ணாயிரம், நீ சேர வேண்டிய இடம் எது தெரியுமா? எந்த சிறைச்சாலையிலிருந்து நீ முறையற்றோடு தப்பி ஓடி வந்தாயோ அதே சிறைச்சாலை தான் நீ சேர வேண்டிய இடம். சார், நான் கைதிதான், தப்பி ஓடி வந்தவன் தான். ஆனால் எனக்கு இதயம் இருக்கிறது சார். சார், நான் சிறையிலிருந்து தப்பி ஓடி வந்த காரணம் உங்களுக்கு தெரியுமே? தெரியும். அதற்கான சட்டத்தை நம் இஷ்டத்திற்கு வளைத்துக் கொள்ள முடியாது. அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் குமரன் எனக்கு உயிர். எனக்கும் தான் பிள்ளை பாசம் இருக்கிறது. இருந்தாலும் சார், ஜெகவீரன் கூட்டம் குமரனோடு வெகு அருகில் இருக்கிறது. நாம் இருவரும் அவனை காப்பாற்ற வந்திருப்பதை அறிந்தால் குழந்தையை உயிரோடுக்கும் கொண்டு விடுவார்கள் சார். குமரனை காப்பாற்றும் தெய்வங்கள் அல்ல நீயும் நானும். குமரனை என்னால் காப்பாற்ற முடியும் சார். கருணாயிரம், உன்னை கண்முன் கண்ட பிறகு எனக்கு இருப்பது ஒரே ஒரு கடமை, உன்னை பிடித்து மீண்டும் சிறையிலே தள்ளும் கடமை. ஜெயலர் சார், உங்களிடம் கெஞ்சி கேட்பதில் பயனில்லை. இறுதியாக உறுதியாக சொல்கிறேன். பிடிவாதம் பிடிக்கும் ஒரு அதிகாரியிடம் சொல்கிறேன். இதயமே இல்லாத ஒரு தந்தையிடம் சொல்கிறேன். என் வழியில் நீங்கள் குறுக்கே வர முடியாது, வாழ மாட்டேன். நானும் இறுதியாக உறுதியாக சொல்லுகிறேன். சட்டத்தை துச்சமாக மதிக்கும் கட்டுப்பாடு இல்லாதவரிடம் சொல்லுகிறேன். நீ இந்த இடத்தை விட்டு ஒரு அடி அசைந்தால் இதிலிருந்து பறக்கும் குண்டு உன்னுடைய உயிரை குடித்துவிடும். என் மரணம் உங்கள் கையால் தான் நேர வேண்டும் என்றிருந்தால் அதை என்னால் தடுக்க முடியாது. வேண்டாம் பிடிவாதம், வந்துவிடு என்னோடு. முடியாது. அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் போய் சும்மா கடங்கடா.
உங்களுக்கு கடைசி சான்ஸ். மரியாதையா குழந்தை இருக்கிற இடத்த சொல்லிடுங்க. இல்ல என்ன தவிர பொண்ணாவை நீங்க பார்க்க முடியாது. எப்படி தப்ப போறோம்? பயந்த பூனையல்லடானால் பாலின் புலி இந்த ஜெகதிகளை பிடிக்கத்தான் முடியுமா, அல்லது அந்த குழந்தை நிற்கத்தான் முடியுமா? குமரா, உன்னை பார்க்கணும்னா ஓடோடி வந்தேன். ஓடோடி வந்தாயா? பயப்படாதே குமரா, கொலைக்கிறனாய் கடிக்காது. யார் கொலைக்கிறனாய் யார் கடிக்கிறனாய் என்று இப்போதே பார்த்து விடுவோம். உன்னை வெகு நாட்களாகவே எதிர்பார்த்து சாவின் வாயிலில் நிற்பவர்தான் என்னை எதிர்பார்க்க வேண்டும். மூடுவாய், யாருக்கு முடிவுதான் என்று இப்போது உன் மாமாவுக்கு தெரியப் போகிறது. பச்சிளம் குழந்தையிடம் மிருகத்தனமாக நடந்து கொள்ளும் காட்டும் உண்மை அனுமதியாக கொண்டு விடுகிறேன். பயனே
குமரன் ஒரு ஆபத்தில்லாம தப்பிச்சிட்டான். மாதவி ஆஸ்பத்திரியில் கடைசி கோரிக்கை உண்டு. மாதவை பார்க்க ஒரு மாதம் அனுமதி கொடுங்க. வா பார்ப்போம். குமரன் கிடைத்து விட்டான். அத்தா கிடைத்து விட்டான் மாதவி. என் அன்பு செல்வன் கிடைத்து விட்டான். உங்கள் அன்பு மனைவியா மாங்கல்யத்தோடு வாழ விரும்பினேன், முடியவில்லை. உங்கள் மடிமேல சாகவாவது கொடுத்து வைத்தேன். அது ஒன்றே போதும். நான் உனக்கு பெரும் தீங்கு வைத்துவிட்டேன். அடுத்த ஜென்மத்திலாவது உங்களை கணவராக அடையும் பாக்கியம் எனக்கு கிடைக்கட்டும்.
படைக்கப்பட்டது இல்லை. நல்லது செய்து தேசத்தை வளர்ப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டது. தேசத்தை பாராட்டும், நல்லதை செய்யவும் இந்த வேர்மையற்ற முகத்தில் இனி எனக்கு யார் இருக்கிறார்கள்? குமரா, குமரா, குமரா. ஜெயலலிதா, வாக்களிப்பது குறித்த நேரத்தை என்னை உங்களிடம் ஒப்படைத்து விட்டு இனி என்னை கூட்டி போகலாம். கர்நாடகம் கடமை தவறாத ஜெயிலர் என்ற முறையில் உன்னை மீண்டும் சிறைக்கு அழைத்துச் செல்லுகிறேன். ஆனால் அதே நேரத்தில் என் உடன் பிறந்த சகோதரனாகத்தான் அழைத்துச் செல்லுகிறேன், வெறும் கைதியாக மட்டுமல்ல. அண்ணன், கர்நாடகம் கூட இருந்த நம்மளை காலம் பிரிச்சு வைக்கிறதுன்னு வருத்தப்படாத சிங்காரம். என்னமா அண்ணன், வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுத்துட்டு தானே உருகி அழிஞ்சு போற மெழுகுபத்தி போல எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய தியாகி என்ன நீங்க? லட்சத்துல ஒருத்தன் தான் தன்னவன் கருவாகப்படி மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஆனா கோடியில ஒருத்தன் தான் உங்களை போல தியாகம் செய்ய முடியும், தியாகம் செய்ய முடியும். அண்ணன், உங்க பொண்ணான வாயால எங்க 2 பேருக்கு நல்ல ஆசை கூறுங்க அண்ணன். சிங்காரம், பட்டம்மா, நீங்க 2 பேரும் எனக்காக பட்ட கஷ்டங்கள் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கு.